பிபிஆர் போட்டதுக்கப்புறம் அந்த இடத்த தேய்ச்சி கொடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா மருந்து வந்துட்டு வெளியே வந்ததுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. மருந்து வெளியே வந்துடும். ஏன் வலிக்காத ஆடுகளுக்கு நீங்கள் வலிக்காது, அதனால் நீங்கள் வந்து தேய்ச்சி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ நீங்கள் இன்ஃபேக்ட் தேய்ச்சிங்கன்னா நீங்கள் மருந்து வந்து வெளியே வந்துடும். ஸோ அதனால் அதேமாரி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிபிஆர் வந்துட்டு வெள்ளாடுகளுக்கு எப்படி போடுறது, செம்மறி ஆடுகளுக்கு எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு ரெண்டுமே வித்தியாசம் இருக்குது. ரெண்டுத்துக்குமே ஒரே மாதிரி போடக்கூடாது. ஆக்சுவலாக என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, இப்போ நீங்கள் வெள்ளாடுகளுக்கு போடுறீங்க அப்படின்னா ஆடுகளுக்கு தோலை பிடிச்சி முன்னே கழுத்து பகுதியோ இல்லை கால் பகுதியிலோ பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். உங்களுக்கு வந்துட்டு தோல் தெரியும், நீங்கள் ஈஸியாக வந்துட்டு இன்ஜெக்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா, மருந்து உள்ளே வந்துட்டு போயிடும். ஆனால் அதுவே பார்த்தீங்கன்னா செம்மறி ஆடு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா செம்மறி ஆடு வந்துட்டு ஆப்வியஸ்லி முடிய ரொம்பவே அதிகமாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் போட்டிங்க அப்படின்னா முடியிலே போட்டுறீங்க. நிறைய டைம் இது ஆக்சுவலாக நடந்திருக்கு. நாமளே பண்ணியிருக்கோம் அந்த மிஸ்டேக்கு. கவனிக்காமல் முடியிலே போட்டுருவீங்க, மருந்து உள்ளே போகாது, வெளியவே போயிடும். ஓகேங்களா, பிகாஸ் ஏன்னா அப்படின்னா அது உள்ளே வந்துட்டு முடி அவ்வளோ அதிகமாக இருக்கும். ஸோ வந்துட்டு மருந்து வந்துட்டு வெளியே போயிடும். அதனால் வந்துட்டு ஸ்டில் நீங்கள் நல்லா கவனித்து அந்த இடத்துல நல்லா நோட் பண்ணி உள்ளே இறங்குதான் கரெக்டாக சதியில் வந்துட்டு இன்ஜெக்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த லிக்விட் வந்துட்டு மருந்து வந்துட்டு உள்ளே போகும். ஓகேங்களா, ஸோ அதனால் வந்துட்டு நல்லா நோட் பண்ண வேண்டிய விஷயம் நீங்கள். ஸோ அவ்வளோதான். ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ எவ்வளோ வேகமாக பேச முடியுமோ அவ்வளோ வேகமாக பேசி கவர் பண்ணிட்டேன். அதேமாதிரி இதுக்கு அடுத்து இது எல்லாமே பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு போடுங்க. இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு டிஸ்க்ளைமர் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, தயவு செஞ்சு பிபிஆர் வந்துட்டு நீங்கள் தனியாக இண்டிவிஜுவலாக போடாதீங்க. உங்களுடைய வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் நேரில் இருக்க வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு அவங்களுடைய டாக்டரோட துணையோடு நீங்கள் வந்துட்டு பிபிஆர் போகிறது ரொம்பவே பெட்டர். ஓகேங்களா, ஒன்ஸ் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்கள கேட்டுக்கினே இது நாமளே போடலாமா சொல்லிட்டு அவங்ககிட்ட ஒரு ரெஃபரன்ஸ் வாங்கிக்கின்னு நீங்களாக வந்துட்டு போட ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட் டைம் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டாக்டரோட உதவியோட போடுங்க. அதுதான் நான் வந்துட்டு உங்களுக்கு வந்து சஜஷன் பண்ணுறதா இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு வேறு ஏதாச்சும் தலைப்பில் வீடியோ வேணுமாலும் கீழே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளுடைய சேனல் வந்துட்டு ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் அப்டேட்களை வந்துட்டு அனுபவபூர்வமாக ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் நம்மளுடைய சேனல் வந்து தாராளமாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு யாராச்சும் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க, நம்மளுடைய சேனல் தாராளமாக வந்துட்டு ரெஃபர் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ அதேமாதிரி நம்மளுடைய சேனலோட இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி என்னையே நீங்கள் பர்சனலாக அக்செப்ட் பண்ணிக்கலாம், நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி நம்மளுடைய சேனலுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அங்கே நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு உங்களுடைய டவுட் அண்ட் கிளாரிஃபிகேஷனை நீங்கள் வந்துட்டு அங்கே கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ், ஹேவ் அ கிரேட் டே. அண்ட் மறக்காம நம்மளுடைய சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புது வியூவர்ஸ் யாராச்சும் வந்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து தெரியப்படுத்துங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ், ஹேவ் அ கிரேட் டே. பை பை, see you the next video. Thank you.